வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரஹ்மான். இனி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜெஃப் ஹார்டியை பற்றி ஒரு மிகப்பெரிய அப்டேட் ஃபீண்ட் பிரே வைட்டை திருப்பி கொண்டு வந்திருக்காரு. மற்றும் ஷேமஸ் பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து டபிள்யூபியில் கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணிட்டாரு. ராக்குக்கும் ஜான்சனாக்குமான மேட்ச் நடக்குமா? இதே மாதிரி ரோமன் ரெயின்ஸை பற்றியும் ஒரு அப்டேட் இருக்குது. வாங்க இன்றைக்கான ரஸ்லிங் செய்திக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போகிற ரஸ்லிங் செய்திகளை ஹிந்தியில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபாஸ்ட் செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎன்ஏ பற்றி தான். டிஎன்ஏ கம்பெனியில் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஜெஃப் ஹார்டி வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம பிரே ஒயிட் வந்து இறந்து போய் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 இயர் ஆச்சு. ஸோ இந்த 1 இயரில் பார்த்திங்கன்னா பிரே ஒயிட்டை நாங்கள் யாருமே மறக்கலை அப்படிங்கிறத ரிமைனிங் பண்ண விதமாக பல பேரும் பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த வகையில் தான் பார்த்திங்கன்னா ஜெஃப் ஹார்டியை சமீபத்தில் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. ஜெஃப் ஹார்டி இப்போதைக்கு டபிள்யூபிள்யூ இல்லை, அவர் டிஎன்ஏ ரெஸ்லிங் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. பட் இருந்தாலும் பிரே ஒயிட்டை எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஜெஃப் ஹார்டி வழக்கமாக சண்டை போடும்போது ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணுவார். அந்த ஃபேஸ் பெயிண்டிங் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது அவருடைய ஓன் கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ அந்த ஃபேஸ் பெயிண்டிங்கை பார்த்தீங்கன்னா ஃபீண்டோடைய மாஸ்க், நம்ம எல்லாருக்குமே பிரே ஒயிட்னாலே பார்த்தீங்கன்னா அந்த ஃபீடு மாஸ்க் தான் ஞாபகம் வரும். இப்போ பிரே ஒயிட்டில் எந்த டிசைனில் நமக்கு ஒரு பச்சையோ எது குத்துனாலும் ஞாபகம் இருக்காது. பட் ஆனால் கண்டிப்பாக நமக்கு ஃபீண்டோடைய கேரக்டரை மறக்க முடியாது. அந்த ஃபீண்டோடைய மாஸ்க்கை பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபேஸில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் வரைஞ்சி, அதாவது ஃபீண்டோட மாஸ்க்கை போடாமல் ஃபீண்டோடைய மாஸ்க் மாதிரியே ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணி பார்த்தீங்கன்னா தன்னுடைய சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணது மட்டும் இல்லாமல் ரெஸ்லிங்கும் விளையாடிருக்காரு. இது இப்போது சமீபத்தில் டிஎன்ஏ வந்து லைவெல்லாம் போட மாட்டாங்க, டேப்பிங் பண்ணி தான் போடுவாங்க. அப்படி டிஎன்ஏ டேப்பிங்கில் பார்த்தீங்கன்னா ஜெஃப் ஹார்டி இந்த கெட்டப்பில் தான் சண்டை போட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவீல் ஆகிருக்குது. பரவாயில்லங்க, ஒரு பிரே ஒயிட் டபிள்யூபிள்யூவில் சேர்ந்தவர், அவர் டபிள்யூபிள்யூவில் இப்போதைக்கு உயிரோடு இல்லை, இறந்து இந்த உலகத்தை போயிட்டார். பட் இருந்தாலும் அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் டிஎன்ஏயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஜெஃப் ஹார்டி பார்த்தீங்கன்னா அதை ரிமைனிங் பண்ண விதமாக, ஒரு வருஷம் கழிஞ்சிருச்சு, அதை ரிமைனிங் பண்ண விதமாக இந்த மாதிரி அவருடைய ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபீண்டோடைய ஃபேஸ் பெயிண்டிங்கை போட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி பண்ணுறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதை நம்ம ஜெஃப் ஹார்டி பண்ணியிருக்காரு. பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக தாங்க இருக்குது. சரி, இந்த நியூஸ் விட்டு தருங்க. அடுத்தது செகண்ட் நியூஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த செய்தி லூச்சா ப்ரோஸ் அப்படிங்கிற ஒரு டாக்டிக் டிவிஷனை பற்றி தான். இவங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஏஐடபிள்யூவில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏஐடபிள்யூவில் சில ரெஸ்லர்ஸுக்கு வந்து மனக்கசப்பு ஏற்படும். அதே மாதிரி இவங்களுக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டுட்டு ஒருத்தர் பார்க்கறதுக்கு டிராகன் லீ மாதிரியே இருப்பார், இன்னொருத்தர் பேர் வந்து பென்டகன். ஸோ இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா லூச்சா ப்ரோஸ் அப்படிங்கிற டீமில் எம்எல்டபிள்யூ மற்றும் இன்னும் ஒரு சில ரெஸ்லிங் கம்பெனியில் சண்டை போட்டுருக்காங்க. இவங்க அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா டபிள்யூபியில் வந்து கான்ட்ராக்ட் சைனிங் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு சில செய்திகள்லாம் வந்துட்டு இருந்தது. பட் ஆனால் இப்போ கிடச்சிருக்க செய்தி என்னென்னா 100%, அதாவது 100% பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கான்ட்ராக்டை சைனிங் பண்ணிட்டாங்க. டபிள்யூபிள்யூ ரா ஸ்மாக்டவுனை தவிர்த்து NXT கூட இவங்க டெபியூட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஒரு காலத்துலலாம் ட்ரிபிள் ஹெச்சோட ஏறாக்க முன்னாடி வின்ஸ் மெக்மேனால் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அந்த மாஸ்க் போட்ட ரெஸ்லர்ஸ் இருப்பாங்க. கலிஸ்டோவாக இருக்கட்டும், லூச்சா ஹவுஸ் பட்டியாக இருக்கட்டும், ரே மிஸ்டீரியோ மற்றும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட்ட ரெஸ்லர்ஸ் வந்து டபிள்யூபிள்யூக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்காங்க. ரே மிஸ்டீரியோ இருக்கிறாரா, இப்போ டிராகன் லீ இருக்கிறாரா, அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ரெஸ்லரும் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூக்கு வர போகிறாங்க. மாஸ்க் போட்ட ஒரு சில ரெஸ்லர்ஸை டபிள்யூபிள்யூவில் நம்ம கண்டினியூவாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. பெண்டங்கள் மற்றும் அவர் பேர் எனக்கு தெரியல, இன்னொருத்தர் பேர் ஞாபகம் சொல்கிறேன். சரி, நம்ம லூசா பிரதர்ஸ்னே சொல்லலாம். இந்த லூசா ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஹைஃப்ல இருக்கிற டேலண்டான பர்சன் தான். ஸோ அவங்க வந்து இப்போ மீண்டும் டபிள்யூபிள்யூக்கு வர்றது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. ஸோ இவங்கள டபிள்யூபிள்யூ வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட் தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அடுத்த செய்தி எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஓட்டிஸு ஒருத்தர் கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஓட்டிஸ் நீ அவனா நீ அப்படின்லாம் கேட்காதீங்க. ஆக்சுவலி இந்த அவனா நீ யார் அப்படின்னு உங்களுக்கு பல பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். எஸ், வேறு யாருமே இல்லை, நம்ம டக்கர் தான். டக்கரா? ஆமாப்பா, ஓட்டிஸ் கூட டேக் டீம் பார்ட்னராக இருந்தார் அப்படின்னு நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும். ஓட்டிஸ் டபிள்யூபிள்யூக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஓ ஏ அப்படின்னு சொல்லிட்டு வர்றது மட்டும் இல்லாமல் ஹெவி மெஷினரி அப்படிங்கிற டீமோட வந்தார். பார்க்க ஹெவி மெஷினியாக இருந்தாலும் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பைத்தியக்கார மாதிரி தான் பண்ணுறப்பானுங்க. பட் இருந்தாலும் இந்த டீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆனது, ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப பிடிச்ச டீமு. ஸோ அப்படிப்பட்ட டீமில் ஓட்டிஸை டபிள்யூபிள்யூக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி அப்போ வின்ஸ் மெக்மேனுக்கு
ரொம்ப பிடிச்சிருந்தது. தொப்பையெல்லாம் வச்சுட்டு காமெடி பண்ணிட்டு வரையும் ரொமான்டிக் ஹீரோ ஆக்கணும்னு சொல்லிட்டு மணி த பேங்கை கையில் கொடுத்தாங்க. மேண்டி ரோட்ஸ் கூட லவ் ஸ்டோரி போக வச்சாங்க. இந்த மாதிரி ஓடிஸையே பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ ஓட வைக்கிற அளவுக்கு ஒரு கதாநாயகன் ஆக்குனாங்க. அந்த நேரத்தில் ஓடிஸ் மூலியமாகவே டபிள்யூபிள்யூ ஸ்மாக்டவுன் ஓடிச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அப்போது இந்த டாப் ஸ்டார்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பீட் பண்ணார். ஸோ அது மட்டும் இல்லாமல் மணி த பேங்கை வச்சுக்கிட்டும் காமெடித்தனம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட ஓடிஸ் பார்த்தீங்கன்னா இப்போது கடைசி நேரத்தில் அவருடைய பார்ட்னர், அதாவது மணி த பேங்கு மற்றும் மேண்டி ரோஸ்லாம் வச்சுருந்தாங்கன்னு சொன்னோம்ல, அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கெடுத்து விடாமல் அவர் கூடயே இருந்த டக்கர் வந்து அவர் அட்டாக் பண்ணியிருப்பார். ஆக்சுவலி மணி த பேங்கை அவர் தோக்கிறதுக்கு காரணமே அவருடைய டாக் டீம் பார்ட்னரான டக்கர் தான். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா டக்கருக்கு கோவம், இல்லைன்னா மேண்டி ரோட்ஸ் அழகான பொண்ணு, மணி த பேங்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இவனுக்கு இருக்குது, நமக்கு ஒன்றுமே இல்லை, இவனோட பர்சனாலிட்டியாக ஆள் ஹைட்டு வெயிட்டுமா இருக்கிறோம், நம்மளும் அவனை மாதிரி ஜட்டி போட்டிருக்கோம், அவனை மாதிரி சட்டையெல்லாம் போட்டிருக்கோம், இருந்தாலும் அவனை மாதிரி தாடி கூட வச்சுருக்கிறோம், இருந்தாலும் அவனுக்கு கிடைக்கிற செல்வாக்கு நமக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு கோவத்தில் பார்த்தீங்கன்னா ஓடிஸையே அட்டாக் பண்ணியிருப்பார். இதெல்லாம் ஃப்ளாஷ்பேக்கு. அதுக்கப்புறமா டக்கர் வந்து டபிள்யூபிள்யூக்கு தேவைப்படல, இவன் நமக்கு தேவைப்படாது, இவனை ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த டீம் பிரேக் அப்பான ஒரே மாதத்தில் பார்த்தீங்கன்னா டக்கர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டக்கருக்கு மைண்ட் வாய்ஸ் என்னவாக இருக்கும், அடங்கும் ஸோ பேசாமல் ஹெவி மிஷினில் இல்லைண்டா ஹீல் டென் பண்ணுறேன், உன்னை தனி ரசலர் ஆக்குன்னு சொல்லிட்டு பெரிய ஆள் ஆக்குறேன்னு சொல்லிட்டு இப்படி ரிலீஸ் பண்ணிட்டீங்களான்னு நான் ஒரு மைண்ட் வாய்ஸ் இருந்திருக்கும்ல. இப்போ ஆள் பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் குறைச்சி இப்போ நல்லா இருக்காரு. இப்போ அதர் ரெஸ்லிங் சின்ன சின்ன ரெஸ்லிங் கம்மில் சண்டை போட்டுருக்காரு. இப்போ சமீபத்தில் ஓடிஸை பார்க்கும்போது ஓடிஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய பழைய பார்ட்னரை மறக்காமல் முன்னம் கொடுத்துருக்காரு. அந்த ஃபோட்டோ தான் இது. அடுத்த செய்தி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா செல்டிக் வாரியர் ஷேமஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஷேமஸ் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூக்கு சமீபத்தில் கொஞ்சம் உடம்புலாம் வச்சுட்டு வந்தாலும் மீண்டும் பார்த்தீங்கன்னா அவருடைய பழனிப்பட்டு கிட்ட திருப்பி கொண்டு வந்துட்டார். இப்போது ஷேமஸ் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூவில் வந்து அவருடைய கான்ட்ராக்ட் வந்து முடிய போகுது. இந்த வருஷத்தோட பார்த்தீங்கன்னா முடிய போகுது. நிறைய ரெஸ்லர்ஸ்க்கும் வந்து முடிய போகுது. சில ரெஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடியே கான்ட்ராக்டை டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ரீசைன் பண்ணுறதுக்காக டீலிங்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நயா ஜாக்ஸ், லிவ் மார்கன், நிறையா ரெப்லாம். அந்த மாதிரி ஷேமஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க. ஷேமஸ் பார்த்தீங்கன்னா அதை பார்த்து அதெல்லாம் சரிப்பட்டு வராது, ஏடபிள்யூ நல்லா கூப்பிட்றாங்க, நல்லா காசு கிடைக்கும், அவங்க சாம்பியன் ஆவேன், வேர்ல்டு சாம்பியன் ஆவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்க்காம ஒரு காலத்தில் என்ன பெரிய ஆளாக ஆக்குனதே இந்த கம்பெனி தான் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் கான்ட்ராக்டை வந்து ரீசைனிங் பண்ணிட்டார். இது ஒரு மல்டி இயர் கான்ட்ராக்டு. 2027 வரைக்கும் இந்த கான்ட்ராக்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூவில் தான் ஷேமஸ் ஒர்க் பண்ண போகிறாராம். 3 வருஷம் ஃபுல் டைம் ரெஸ்லர் தான் பார்த்தீங்கன்னா ஷேமஸ் வந்து கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணியிருக்காரு. போகிற போக்க பார்த்தா ஷேமஸும் பார்த்தீங்கன்னா 20 வருஷமாக டபிள்யூபிள்யூ இருந்த கொண்டாட்டத்தை கொண்டாடுவாங்க போல இருக்க. நம்ம ஜான்சனா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயரோட ரெஸ்லிங் கெரியரை விட்டு போக போகிறாரு. அவருடைய ஃபைனல் ஆனிவர்சரியாக நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. 2025 முழுக்க நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் நம்ம ஜான்சனாவை தான் பார்த்தீங்கன்னா நிறைய எபிசோடில் பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட ஜான்சனா போன வருஷம் ரெஸ்ல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா ராக்கு கூட ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கும் போது ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா ராக்குக்கும் ஜான்சனாக்கும் மேட்ச் எப்போ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பெரிய லெவலில் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் ஆனால் ராக்குக்கும் சரி ஜான்சனாக்கும் சரி அந்த ஃபியூட் அதோட நிப்பாட்டிட்டானுங்க. பெரிய லெவலில் மேட்ச் எதுவும் நடக்கலை. இந்த மேட்ச் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு அப்டேட்டுக்கு நமக்கு ஒரு மேட்ச் கிடச்சிருக்குது. ராகு வந்து டபிள்யூபிள்யூவில் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா 2025 ஒரு சில அப்பியரன்ஸ் கொடுப்பாரு. அது ஒன்லி கோடி ரோட்ஸ் ரோமன் ரெயின்ஸோட ஸ்டோரிக்காக தான் இருக்கும், ஜான்சனாவோட ஸ்டோரிக்காக இருக்காது. ஜான்சனாக்கும் ராக்குக்கும் மேட்ச் நடக்காது அப்படிங்கிற அப்டேட் கிடச்சிருக்குது. ஸோ அதனால் 2025 ஜான்சனா பல யங் டேலண்டர்ஸ் கூட ட்ரீம் மேட்சஸ் ராண்டியாட்டன் கூடலாம் பார்த்தீங்கன்னா விளையாடலாம். பட் ஆனால் ராக்குக்கும் ஜான்சனாக்குமான அந்த மேட்ச் நடக்காது. ஒரு காலத்தில் பார்த்தோம்ல, அந்த ஒரு காலத்தோடு நிப்பாட்டிக்கோங்க, இதுக்கப்புறம் எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது உங்கள் ரோமன் ரெயின்ஸை பற்றி தான் ஃபைனல் நியூஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு சில பேப்பர்களை பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இப்போது ரோமன் ரெயின்ஸ் வந்து ரெஸ்ல்மேனியாக்கு அப்புறமா எந்த விதமான பேப்பர்லையும் சண்டை போடல ஏப்ரல் மந்த்துக்கு அப்புறமா. அப்புறம் பாருங்கள், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்சில் விளையாட போகிறாரு. அது வந்து இப்போ நடக்க போகிற பேட் பிளட். இப்போ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்து க்ரௌன் ஜூல், அதாவது பேட் பிளட்டுக்கு அடுத்த பேப்பரியாக நடக்க போகிற க்ரௌன் ஜூலையும் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இது அவங்க ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு சந்தோஷமான செய்தியாக இருக்குது. ஏன்னா தொடர்ந்து 2 பேப்பரில் ரோமன் ரெயின்ஸ் சண்டை போடுறது சந்தோஷம் தானே. அப்போ அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனுக்கு வருவார், அந்த வகையில் சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வார் கேம், சர்வைவர் சீரிஸ் வார் கேம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேப்பரில் கூட ரோமன் ரெயின்ஸை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இது நவம்பர் மந்தில் நடக்க போகிறது. அதாவது 10வது மாதம் பேட் பிளட் நடக்குதா, 11வது மாதம் பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஜூலும் நடக்குது, சர்வைவர்ஸ் வார் கேமும் நடக்குது. இந்த 2 பேப்பரையும் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வர போகிறாரு. அடுத்தது டிசம்பர் விட்டு தெலுங்க
ஜனவரி மாதம் வந்து நெட்ஃப்ளிக்ஸு, டிசம்பர் மாதம் நம்ம ரோமன் ரெயின்ஸ் பார்க்க மாட்டோம். ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் நெட்ஃப்ளிக்ஸில் மூவ் ஆகும்போது வருவார். ஸோ அதுக்கப்புறமா February 1 பார்த்தீங்கன்னா ராயல் ரம்போ நடக்குது. அந்த February மாதம் நடக்க போகிற ராயல் ரம்போக்கும் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து ரோமன் ரெயின்ஸை அடுத்தடுத்து பேப்பரில் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது அவங்க ஃபேன்ஸுக்கு சந்தோஷமாக இருக்குது. ரிக்கர்ஷட்டுக்கும் வில்லோ ஸ்பெரிக்குமான ட்ரீ மேட்சை பார்த்தீங்கன்னா AEW ஃபேன்ஸ் பெரிதும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா AEW வந்து இப்போதைக்கு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா AEW-உடைய 5th இயர் ஆனிவர்சரியில் நடக்க போகிறதா AEW பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எத்தனை பேர் இந்த மேட்சுக்காக எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கன்வர்ஸாக கமெண்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.